தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கப் போகிறீர்கள் என்று சொல்வதற்கு பதிலாக தீர்வு சொல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது. இன்னும் நீங்க குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீ அதிமுக இருந்து என்றைக்கு நீங்கள் ஆட்களை பேரம் பேசுகிற வேலையை செய்தீர்களோ அன்றைக்கே நீங்கள் ஒரு தூய சக்தி என்று சொல்வதற்கான யோக்கியதை இழந்துட்டீங்க. உங்களுக்கு கிடைத்தது லாட்டரி பரிசு மாதிரி. லாட்டரி சீட்டுக்காரர்களால் உருவாக்கப்பட்ட நிர்வகிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியில் உங்களுக்கு ஒரு லாட்டரி சீட்டு அடிச்சிருச்சு. அப்படித்தான் மக்கள் ஆட்சியை பார்க்கிறார்களே தவிர நீங்கள் நிர்வாக ரீதியாக என்ன செய்ய போறீங்க? மாநில சுயாட்சி பற்றி அவருடைய நிலைப்பாடு என்ன? மாநில உரிமை பற்றி அவருடைய நிலைப்பாடு என்ன? இருமொழி கொள்கை பற்றி அவருடைய நிலைப்பாடு என்ன? தேசிய கல்விக் கொள்கை பற்றி அவருடைய நிலைப்பாடு என்ன? பரந்தூர் விமான நிலையம் பற்றி அவருடைய நிலைப்பாடு என்ன? மேகதாது பற்றி அவருடைய நிலைப்பாடு என்ன? அணை கட்டுவதற்கு அனுமதி எப்படி மறுக்கப் போகிறீர்கள்? பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. அதற்கான பதில் இருக்கிறதா? எங்கள் அதிகாரத்தை அவர்கள் பதிவு. யாரு ஆதிக்க சாதிட்ட இருந்ததை பிற்படுத்தப்பட்டவனுக்கும் ஒடுக்கப்பட்டவனுக்கும் சிறுபான்மைக்கும் அடைமாற்றி கொடுத்தது திராவிட இயக்கம். அந்த கோபத்தை உள்ள வச்சிருப்பான். உள்ள வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவானா, திராவிட இயக்கம் தான் நாட்டை கடத்திருச்சும்பா. வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய முதலமைச்சர் பேச்சு எப்படி பார்க்குறீங்க? ஒரு முதலமைச்சருக்கான அந்த தோனியில் பேசினாரா? தேர்தல் ரிசல்ட் வந்ததற்கு பின்பு முதல் முறையாக அவர் ஒரு பொதுக்கூட்டத்திலே அல்லது ஒரு மக்கள் சந்திப்பிலே ஒரு உரையாற்றி இருக்கிறார் என்று சொல்லலாம். தேர்தலுக்கு முன்பு ஓட்டு கேட்புக்கு போகும்போது என்னென்னலாம் பஞ்சு டைலாக் பேசினாரா, எந்த வண்டியில் வந்தாரா, எதையுமே மாற்றலை. இன்னும் திமுக மேல குற்றச்சாட்டு சொல்றதே அவர் நிறுத்த மாட்டேங்கிறாரு. அவர் ஆளுங்கட்சி ஆயிட்டாரு. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 1 மாத காலம் ஆக போகுது. பதவிக்கு ஏறத்தாழ 21 நாட்கள் கடந்து விட்டது, 3 வாரம் கடந்து விட்டது. இன்னும் அவர் என்ன சொல்றாருன்னா, சட்ட ஒழுங்கு ஏன் சந்தி சிரிக்கிறதுனா நீங்க தானே கெடுத்து வச்சுட்டு போயிருக்கீங்க அப்படிங்கிறார். ஏற்கனவே இந்த வீடு வாடகைக்கு வருவாங்கலாம் சொல்லுவாங்கல்ல, அது டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி சொல்றாரு. டேமேஜ் பண்ணிட்டாங்க, அந்த ஆட்சி சரியில்லைன்னா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன செய்றீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாய்ப்பை நீங்கள் எப்படி, நீங்கள் சிங்கப்பெண் படையை அறிமுகப்படுத்த போறேன், என்ன செஞ்சீங்க? எடுத்த எடுப்புலையே இலவச பேருந்து, கட்டணம் இல்லா பேருந்து எல்லா இடத்துலையும் உருவாக்க போறேன், என்ன செஞ்சீங்க? 2500 ரூபா கொடுப்பேன் மகளிர் உரிமை தொகையை, என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்கள் அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான முன்முயற்சி எடுப்பதை பற்றி பேசாமல் மேகதாதுவிலே அணை கட்டப் போகிறார்கள் என்று கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அறிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு அரசு, எங்களுக்கு எதிரான ஒரு அரசு அகற்றப்பட்டு விட்டது, எங்கள் தயவிலே வாழுகிற அரசு இருக்கிறது என்று டி.கே. சிவகுமார் சொல்றார். தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கப் போகிறீர்கள் என்று சொல்வதற்கு பதிலாக தீர்வு சொல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது. இன்னும் நீங்க குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா, உடம்பு சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணுவார், ஒரு சீட் எழுதி கொடுப்பாரு. பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு எடுத்துட்டு, இல்லை ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க, எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்க பாரு. எக்ஸ்ரே எடுத்தாச்சு, என்னென்ன குற்றச்சாட்டு இருக்குன்னு எக்ஸ்ரே எடுத்தாச்சு. அடுத்து வைத்தியம் பார்க்கணுமா இல்லை எக்ஸ்ரேவே பார்க்கணுமா? வைத்தியம் தான் பார்க்கணும். வைத்தியம் தானே பார்க்கணும். ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்தாச்சுங்க, இத்தனை பிளாக் இருக்கு காட்டில், 4 இடத்துல இருக்கு, 3 இடத்துல இருக்கு அப்படின்னா அடுத்து ட்ரீட்மெண்ட் மேற்கொள்வாரா இல்லை பிளாக்கை பற்றி பேசுவாரா டாக்டர்? உடனே ட்ரீட்மெண்ட் தான். இவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்கேன் ரிப்போர்ட் என் கையில் தான் இருக்குங்கிறார், ட்ரீட்மெண்ட்டை பற்றி எனக்கு கவலை இல்லைங்கிறார். மறுபடியும் குற்றச்சாட்டு சொல்ற இடத்துல நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வக்கீலாக இருந்தியே, உங்களை ஜட்ஜ் ஆக்கிட்டான், நீங்கள் மறுபடியும் எதுக்கு வாதாட போறீங்க? நீங்கள் தீர்ப்பு இல்லை சொல்லணும், எதுக்கு ஆர்கியூமெண்ட், ஜட்ஜ்மெண்ட்டில் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கானாங்க. அதனால தீர்வு சொல்ல வேண்டிய நேரத்திலே விஜய் மறுபடியும் திமுகவை வம்பிழுக்கிற வேலையை செய்கிறாரு. தீர்ந்த சக்தி, தூர்ந்த சக்தி அப்படிலாம் சொல்லிவிட்டு வெல்லமண்டி நடராஜனை மேடை ஏற்றுறாங்க. வெல்லமண்டி நடராஜன் தீர்ந்த சக்தியா தூர்ந்த சக்தியா? அவர் யார்? அவர் நீ அதிமுக இருந்து என்றைக்கு நீங்கள் ஆட்களை பேரம் பேசுகிற வேலையை செய்தீர்களோ அன்றைக்கே நீங்கள் ஒரு தூய சக்தி என்று சொல்வதற்கான யோக்கியதை இழந்துட்டீங்க. நீங்க எப்படி இனிமே தூய சக்தின்னு சொல்லுவீங்க? 25 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு எதற்காக வாக்களித்தார்கள்? எதற்காக 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தார்கள்? இதற்கெல்லாம் பதில் வேணும்ல.
இன்னும் பழைய கதையவே நீங்கள் பேசிக்கிட்டே இருந்து இன்னும் வந்து அந்த ரீல்ஸ் போடுற மனநிலையிலேயே இருந்து கொண்டு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அலை போல வந்தது உங்கள் ஆட்சி. பேரலையாக எல்லா மாவட்டங்களிலும் அந்த அலை அடிக்கலை. 8 மாவட்டங்களிலே உங்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் இல்லை, உங்களுக்கு ஒரு வெற்றி கூட இல்லை. அப்போ நீங்கள் வந்து ஏதோ மக்கள் தேர்வு செய்து விட்டார்கள், பெரும்பான்மை மக்கள் வாக்களித்து விட்டார்கள். நியாயமாக பார்த்தா திமுக ஆட்சி மேலே அதிருப்தி இருந்திருக்கு. அண்ணா திமுக வலிமையாக இல்லாததுனால அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி இடம் மாறி உங்களுக்கு கிடைத்து விட்டது. அதுதான் கரெக்டான கணக்கு. எடப்பாடி பழனிசாமி யோக்கியமாக கட்சி நடத்தியிருந்தா, கூட இருக்கிறவனையெல்லாம் விரட்டி விடுற வேலையெல்லாம் செய்யாமல் இருந்திருந்தா, இந்த மாதிரி குதர்க்கமான வேலைகளில் ஈடுபடாமல் இருந்திருந்தா, ஒருங்கிணைந்த அதிமுக இருந்து முறையான கூட்டணி அமைத்திருந்தால் இந்த முறை அதிமுக தான் ஆட்சிக்கு வந்திருக்கும். மக்கள் திமுக வேண்டாம் என்று முடிவெடுத்தார்கள். அப்போ வலிமையான சக்தியாக அதிமுக இல்லாததுனால அதிமுகவினுடைய இடத்திலே திமுகவை எதிர்க்கிற ஒரு கட்சியாக கருதி உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இதற்கு தீர்வு காணணும். நீங்க எல்லா இடங்களிலும் சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலையைத்தான் அடைந்திருக்கிறது. அதற்கு உங்களிடத்துல பதில் இல்லையா, தீர்வு இல்லையா? ஏன் காவல்துறை நீங்க வந்து இது வரைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கூட்டம் நடத்தலை, அமைச்சரவை கூட்டம் நடத்தலை. நீங்கள் இன்னும் குதிரை பேரத்தை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன வழிமுறை இருக்கிறது என்று தான் பேசுறீங்க. இன்னொரு பக்கம் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரமாக நன்றி அறிவிப்பு கூட்டத்தை மாத்துறீங்க. நன்றி அறிவிக்கிற கூட்டம் வேறு, இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் என்பது வேறு. நீங்க ரெண்டையும் ஒரே கூட்டமா முடிச்சு விடலான்னு பாக்குறீங்க. ஏன்னா நீங்க 234 தொகுதிக்கும் போய் வெற்றி பெற்றவர் அல்ல, 17 தொகுதிகளில் மட்டுமே போய் வெற்றி பெற்றவர். அதனால உங்களுக்கு என்னன்னா, உழைக்காமலேயே கிடைத்த வெற்றி. உங்களுக்கு கிடைத்தது லாட்டரி பரிசு மாதிரி. லாட்டரி சீட்டுக்காரர்களால் உருவாக்கப்பட்ட நிர்வகிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியில் உங்களுக்கு ஒரு லாட்டரி சீட்டு அடிச்சிருச்சு. அப்படித்தான் மக்கள் ஆட்சியை பார்க்கிறார்களே தவிர, நீங்கள் நிர்வாக ரீதியாக என்ன செய்ய போறீங்க? இப்போ உங்களுக்கு அனுபவம் இல்லை என்றாலும் அனுபவம் மிக்க பல பேர் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வந்து முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் முதலமைச்சரை சந்திக்கிறார். அப்போ அவர் மாதிரி வழிகாட்டுவதற்கு மிகப்பெரிய அனுபவம் மிக்கவர்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு எதுவும் கூச்ச நாச்சம் தேவையில்லை. எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, இடதுசாரிகள் இருக்கிறாங்க. விசிக தலைவர் திருமாவளவன் போன்றவர்களிடத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்கலாம். அரசியல் அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆட்சி நடத்துவதற்கு பதிலாக பெரும்பான்மையை நிரூபித்து விட்டீர்கள். ஒருவேளை நாளைக்கு மீண்டும் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய நிலை வந்தால் 6 மாச காலம் கழிச்சு தான் அது வரப்போகுது, உடனடியாக வரப்போறது இல்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, அதிமுக 90% விலைக்கு வாங்குவதற்கு நாங்கள் தயாராகிட்டோம்னு ஆதவ அர்ஜுனா சொல்லி கொண்டிருக்கிறார் என்றால் உங்களுடைய பயணம் எதை நோக்கியதாக இருக்கிறது? நீங்கள் தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன் குறித்து சிந்திக்கிறீர்களா, இல்லை நீங்கள் குதிரை பேரத்திலே உங்கள் கட்சியை நிலைநாட்டுவதற்கு மட்டும் சிந்திக்கிறீர்களா என்கிற கேள்வி இருக்குது. அந்த காலகட்டத்தில் திமுக மீது வச்ச குற்றச்சாட்டு, விஜய் சந்திக்க வெறும் 5000 நபர்கள் மட்டும்தான் அனுமதி அப்படின்னாங்க. அதே இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறவர் விஜய் அதை மறந்துட்டாரா என்னன்னு தெரியல. இவர்களும் அதே 5000 பேர், அதாவது நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படியே 5000 பேர் நிறைந்து விட்டால் அதில் ஏதேனும் ஒரு விபரீதம் நடந்தால் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளணும்னு விதி. இந்த முறையும் 5000 பேருக்கு கீழே தான் அப்படிங்கிற கணக்கில் ஏன் வந்தாங்கன்னா, இந்த முறை எவனாவது மேலே ஏறி கீழே குதிச்சு இறந்துட்டான்னா, ஏதாவது சிக்கல் ஆயிடுச்சுன்னா, விபத்தாயிருச்சுன்னா, விபரீதம் நடந்துச்சுன்னா, ஏன்னா அவங்க விபரீதம் நடக்குன்னு நம்புறாங்க. இந்த முறை குற்றச்சாட்டு யார் மேலேயும் சொல்ல முடியாது. இப்ப நெரிசல் மரணம் நேர்ந்தால், ஏதாவது விபத்து நடந்தால் ஸ்டாலின் அங்கெல்லாம் கூப்பிட முடியாது, சிஎம் சார் சொல்ல முடியாது. நீங்க தான் சிஎம் சாரு, அதை அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு கூட இருக்கிறவன். அதனால அவருக்கு மீண்டும் அவர்களுக்கு இன்னும் வந்து மக்கள் மீதும் நம்பிக்கை வரல, தங்களை ஆதரிக்கிற இடதுசாரிகள் மீதும் பெரிய அளவில் நம்பிக்கை வரல. அவர்கள் முழுக்க நம்புவது அதிமுகவின் அழிவிலே இருந்து பிறக்கிற இன்னொரு தாவேகாவாகத்தான் அவர்கள் வந்து அதை விரும்புகிறார்களே தவிர, அவர்களுக்கு எந்த கட்சி மேலேயும் நம்பிக்கை இல்லை, மக்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லை, நிர்வாகத்தின் மேலேயும் நம்பிக்கை இல்லை. அவர்கள் என்ன செய்ய போறோம்னு தெரியாம இருக்காங்க. குருவி தலை மேல பனங்காம்பாங்கல்ல, பனங்காய வச்சா பரவாயில்ல, பரங்கி மலையவே தூக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிர்வாக ரீதியாக திக்கு திணறிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அந்த கூட்டத்தில் வந்து அந்த அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷுங்கிறவர் எதிர்க்கட்சி இல்லாத சட்டப்பேரவை உருவாக்கணும் அப்படின்னு பேசுகிறார். இது வந்து பாஜகவின் பொருள். கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு,
காங்கிரஸ் இல்லாத இந்தியா, இதெல்லாம் யாருடைய குரலே? இதெல்லாம் முழுக்க பாஜகவின் குரல். இப்ப பாஜக ஸ்டைல்ல தான் அவர் போறாரு. பத்திரிகையாளர்களை சந்திப்பதில்லை, யாருக்கும் பதில் சொல்வதில்லை. நீங்க அவரை பார்ப்பதற்கு பல பேர் போனாங்கல்ல செக்ரட்டரியேட்டுக்கு. நடிகரும் இயக்குனருமான பாக்கியராஜ் போயிருக்காரு. அவர்கிட்ட 2 வார்த்தை கூட பேசல. எல்லார்ட்டையுமே ஒரு ஷோகேஸ் மாதிரி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வெளியே அனுப்புகிறாரு. யார் இடத்துல எந்த உரையாடலுமே இல்லை. இப்படி தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டு அவர் இந்த கூட்டத்தில் கூட சொன்னார், எனக்கு நசன்னு பேசுறது பிடிக்காதுனாரு. எல்லாவற்றிற்கும் நீங்கள் பதில் சொல்லணும், ஒவ்வொரு திட்டத்திற்கும் நீங்கள் பதில் சொல்லணும். பிரதமரோடு நீங்கள் சந்தித்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக என்ன கோரிக்கை வைத்தீர்கள் என்பது மக்களுக்கு சொல்லணும். நான் எதை பற்றியும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப அபத்தமானது. ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் வந்து இருக்கிறதுக்கு வேற. நீங்க ஓட்டு போட்டவனுக்கு மட்டுமல்ல, ஓட்டு போடாதவனுக்கு நீங்க தான் முதலமைச்சரே. முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறாரே. பரந்தூர் விமான நிலையத்திலே அரசுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கிறது என்பது இதுவரைக்கும் பகிரங்கமாக பேசப்படவே இல்லை. அதிகாரிகள் மத்தியிலே ஒரு கூட்டம் நடந்தது, அது சிப்காடா மாத்தலாமான்னு பேசினாங்கிற தகவல் தான் இருக்கு. எல்லாமே யூகங்களாக இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையிலே நாங்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், விரைவில் அறிவிப்பு வரும் என்று ஏபிவிபி மாதிரியான இந்துத்துவ மாணவர் அமைப்பு, பாஜகவோட மாணவர் அமைப்பு பேசுகிறது. இப்போ விஜயினுடைய நிலைப்பாடு என்ன? மாநில சுயாட்சி பற்றி அவருடைய நிலைப்பாடு என்ன? மாநில உரிமை பற்றி அவருடைய நிலைப்பாடு என்ன? இருமொழி கொள்கை பற்றி அவருடைய நிலைப்பாடு என்ன? தேசிய கல்விக் கொள்கை பற்றி அவருடைய நிலைப்பாடு என்ன? பரந்தூர் விமான நிலையம் பற்றி அவருடைய நிலைப்பாடு என்ன? மேகதாது பற்றி அவருடைய நிலைப்பாடு என்ன? அணை கட்டுவதற்கு அனுமதி எப்படி மறுக்கப் போகிறீர்கள்? பல்வேறு கேள்விகள் இருக்கிறது, அதற்கான பதில் இருக்கிறதா? அதான் ஒரு முதல் மேடை, ஒரு முதலமைச்சராகி ஒரு முதல் மேடையில் பேசுறாரு. முதலமைச்சர் பேசினாலும் அமைச்சர் அதுக்கு தொகுத்து வழங்குறார். ஒரு தமிழ்நாட்டோட அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு விழாவினை தொகுத்து வழங்குறாரு. இதை எப்படி பார்க்கறது? இவர்கள் இன்னும் இந்த தேர்தல் நியாயமாக பார்த்தா முதலமைச்சர் வந்து பங்கேற்கிற விழாக்களிலே தொகுப்புரை வழங்குவது யார் வழங்குவாங்கன்னா, பிரபல தொலைக்காட்சியிலே தொகுப்பாளராக ஏற்கனவே இருக்கிறவங்க, செய்தி வாசிப்பாளராக இருக்கிறவங்கல்ல யாரோ ஒருத்தரை கான்ட்ராக்ட் போட்டு தான் பேசுவாங்க. அப்படி தான் எல்லா ஆட்சியிலுமே நடக்கும். நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் மாநாடு நடந்தபோது கூட சன் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளர் இருக்கிற ஒரு பொண்ணு தான் தொகுத்து வழங்கினாங்க. செந்தில் வேலு தொகுத்து வழங்கினார் விசிகா மாநாட்டை. செலினான்னு ஒரு தொகுப்பாளர் வந்து பேசினாங்க. அப்போ ஏற்கனவே செய்தி ஊடகங்களில் இருக்கிறவர்கள் தான் தொகுத்து வழங்குவார்கள். ஒரு மாநிலத்தினுடைய பள்ளி கல்வி அமைச்சர் என்கிற ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒருவரை நீங்கள் தான் அந்த பதவியை தந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அந்த பதவிக்கான மரியாதையை நீங்கள் கொடுக்கணும். அவரை போய் தொகுப்பாளராக பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் ஒரு மரபு. அவங்களுக்கு முன்ன பின்ன வந்து எதையுமே வந்து பார்த்ததே இல்லை. ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தை நீ என்ன கேட்குறேன், இன்னும் அந்த பஸ்ஸை தூக்கிட்டு வரையில வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அது என்ன நினைவு சின்னமா? அது தாஜ்மஹாலா? அது அந்த நினைவு சின்னத்தை அப்படியே பாதுகாக்கணுமா? அது கரூர் ஞாபகம் வரும் அந்த பஸ்ஸை பார்த்தா எல்லாருக்கும். அது கூட அந்த அடிப்படை கூட அவங்களுக்கு புரியாதுன்னு நான் கேட்குறேன். இன்னும் வந்து மேலே கூரை மேலே ஏறிக்கிட்டு வயசான ஆள் இந்த வெள்ளமண்டி நடராஜெல்லாம் மேலே ஏறி வர்றதுக்கு மூச்சு வாங்குறாப்புல. கூப்பா கிருஷ்ணன்லாம் கூப்பிடுவாங்க. கூப்பா கிருஷ்ணன்லாம் எந்த கட்சியிலேருந்து வந்தார்? இல்லை, இது மக்கள் சந்திப்பு கூட்டமா இல்லை மக்களை விஜய் சந்திக்கிறதுக்காக கூப்பிட்டாரா? அவர் பேசும்போதே என்ன சொன்னாங்க தொடக்கத்திலேயே, வரவேற்புரை ஆற்றும் போதே கழக கண்மணிகளே நாங்கள். அது எப்படி பொதுமக்களுக்கான சந்திப்பாக இருக்கு? வேற 5000 நியாயமா என்ன செய்யணும்னா தெரு தெருவா போய் கும்பிடுவாங்க எல்லாரும். நன்றி, அதுதான் நன்றி தெரிவிப்பு கூட்டம். அதுதான் உண்மையான நன்றி அறிவிப்பு கூட்டம். ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு கிரவுண்டுக்குள்ள பஸ்ஸை கொண்டே வச்சுக்கிட்டு மேலே டாப்பில் ஏறி பஞ்சு டைலாக் பேசுறது இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நன்றி அறிவிப்பிலேயே சேராது. இல்லை, அவர் தன்னை ஒரு முதலமைச்சராக உணரலையே இன்னும். இல்லை, முகம் சொல்லிக்கிற அளவுக்கு அந்த வார்த்தைகள் இருக்கு. அப்போ என்ன அப்படின்னு நினைச்சு ஒரு கேப் இல்லை. ஒரு கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு முயற்சி பண்றாரு. நான் கவர்ச்சி அலைனா நான் என்ன அப்படின்னு ஒரு கேப் போடுறாரு. இவங்கெல்லாம் கீழே ஃபுல் பண்றாங்க. நான் என்ன சிலுக்கு சுமிதாவா அப்படின்லாம் இங்கே ஃபுல் பண்றாங்க. விஜய் என்ன சில்க் சுமிதாவா அப்படின்னு இவங்கெல்லாம் கீழே கமெண்ட்ல போடுறாங்க. இதுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுல்ல. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு முதலமைச்சருக்கான அந்த தன்மை என்ன, ஒரு பதவிக்கான தன்மை என்ன, அதற்கான பண்பாடான பேச்சுனா என்ன, நிர்வாகம்னா என்ன, அரசியல் நெறிமுறைனா என்ன, எதுவுமே தெரியல உங்களுக்கு. நீங்கள் இந்த நாட்டில் வந்து எல்லா தீர்வையும் தரப்போகிறோம்னு நம்பி உங்களுக்கு ஓட்டும் போட்டிருக்காங்க. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மின்சாரம் தடையாகுது. நீங்கள் வந்து பல விஷயங்கள் வந்து முன்னுக்கு பின் முரணாக நடந்து கொண்டிருக்கு. இல்லை, இன்னும் இவருக்கு ஆட்சி முடிகிற வரை திமுகவை குறை சொல்லி தான் காலத்தை விட்டுவாங்களா? அதாவது புலவர்களில் 2 வகை இருக்கிறார்கள்.
தானே சொந்தமாக பாட்டெழுதி, செய்யுள் எழுதி, கவிதை எழுதி புகழ் பெறுகிறவர் இருக்கிறார். மற்றவர்களுடைய புலமையை குறை சொல்லுகிறவர்களும் அதன் வழியாக புகழ் பெறுகிறவர் இருக்கிறாங்க. நீங்கள் எதிர்கட்சிக்காரனை பற்றி தப்பாக பேசுறது மூலமாகவே இந்த ஆட்சியை நகர்த்திடலாம்னா இது மோடி பாணியா, அது விஜய் பாணியா? மோடி தான் எதுக்கு எடுத்தாலும் ஜவஹர்லால் நேரு தான் காரணம் எதுக்கு அப்படிம்பாரு. உண்மை என்னன்னா, காங்கிரஸுக்காரன் வந்து பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி வச்சது இவங்க விற்று திண்டுக்கிட்டு இருக்காங்க. பாஜகக்காரங்க இந்த வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சேமித்து வச்ச செல்வத்தை, நகையை எல்லாமே வச்சுருந்தோம்னா சில பேர் அதை நகையை விற்று திம்பேன். பொறுப்பு இல்லாத சில குடும்பஸ்தங்கள்லாம் என்ன பண்ணுவேன்னா, வேலை வெட்டிக்கு போகாதவன் பொண்டாட்டி நகையை வந்து அப்பப்போ அடமானம் வச்சோ விற்றோ தின்னுக்கிட்டே இருப்பான். அது மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸுக்காரன் உருவாக்கி வச்ச பொதுத்துறை நிறுவனங்களை பூரா இவங்க தனியாருக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. விற்றுட்டு அதுக்கு நன்றியும் இல்லாமல் விற்கிறதுக்கு அவங்க தானே பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்கியிருக்காங்க. நீ உருவாக்கலையில் நேரு தான் எல்லாத்துக்கும் காரணம். அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்டாலின் அங்கிள் அதைத்தான் பேசுகிறார் திருப்பி. ஸ்டாலின் சார் தான் காரணம். கல்யாண வீட்டுக்கு போய் புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. கல்யாண வீட்டில் எல்லாருமே அரசியல் பேசுவாங்க. அண்ணா பேசியிருக்காரு, கலைஞர் பேசியிருக்காரு, பெரியார் பேசி எல்லாருமே பேசுவாங்க. கட்சிக்காரனுடைய கல்யாண விழா என்பது வெறும் திருமண விழா கிடையாது, அரசியல் விழா தான். அங்கே போய் புலம்பிக்கிட்டு இருக்காரு, அப்படிலாம் பேசுகிறாரு. அதனால் தமிழ்நாட்டிலே திமுக எதிர்ப்பு என்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு பெரிய நீண்ட பாரம்பரியம், நீண்ட வரலாறே இருக்குது. என்ன காரணம்னா, நீங்கள் காங்கிரஸ்காரர்கள் வந்து அதை வந்து திமுக எதிர்ப்பை தொடங்கி வைக்கிறாங்க. அன்றைக்கு அவர்கள் ஆதிக்கவாதிகளாக இருந்தார்கள், ஜமீன்தார்களாக இருந்தார்கள், பண்ணையார்களாக இருந்தார்கள். காமராஜர் எளிமையாக இருக்கலாம், காமராஜர் கட்சியில் இருந்த பண்ணையார். அன்றைக்கு அவர்கள் விதைத்தது திமுகவுடைய வெறுப்பு பிரச்சாரம். அது காமராஜர் மறைவுக்கு பின்பு எம்ஜிஆர் அதை கைப்பற்றினார். எம்ஜிஆருக்கு பின்னாடி அதை வச்சு ஜெயலலிதா புல போட்டுனாங்க. இன்னைக்கு அந்த இடம் வெற்றிடமாக எடப்பாடி பழனிசாமி காலத்தில் அது காலியாகும் போது, திவாலாகும் போது அந்த இடத்தை வந்து விஜய் கைப்பற்றிட்டாரு. நீங்கள் வந்து உலக அளவில் இஸ்லாமிய வெறுப்பு என்பது ஒரு சர்வதேச வியாபாரம். அது ஏன்னா நீங்கள் வந்து எண்ணெய் கிணறுகளை கொள்ளையடிப்பதற்கு, எண்ணெய் வளங்களை கொள்ளையடிப்பதற்கு தீவிரவாத குழுக்களை ஒழிக்கிறோம் என்கிற போர்வையில் தான் அந்த அயோக்கிய தினத்தை செய்வான் சர்வதேச அளவில். அதே மாதிரி தான் திமுக எதிர்ப்பு என்பதற்கு உள்ளே இருக்கிறது என்னென்னா, எங்கள் ஆதிக்கத்தை அவர்கள் ஒழித்து விட்டார்கள், எங்கள் அதிகாரத்தை அவர்கள் பறித்து. யார் ஆதிக்க சாதிட்ட இருந்ததை பிற்படுத்தப்பட்டவனுக்கும் ஒடுக்கப்பட்டவனுக்கும் சிறுபான்மைக்கும் மடைமாற்றி கொடுத்தது திராவிட இயக்கம். அந்த கோபத்தை உள்ளே வச்சுருப்பான். உள்ளே வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவான்னா, திராவிட இயக்கம் தான் நாட்டை கெடுத்துருச்சும்பான். கிட்ட போனீங்கன்னா அவன் யாராக இருப்பான்னா, அவன் வலதுசாரியாக இருப்பான், பாஜக ஆதரவாளராக இருப்பான், அவனுக்கு வேறு தீவிரமான இந்துத்துவவாதியாக தான் இருப்பான். அதனால் இது வந்து ஒரு, இப்போ நீங்கள் சாதி இந்துக்கள் வந்து என்ன செய்வான், தலித் எதிர்ப்பை வந்து முதன்மைப்படுத்துவான். தலித் வெறுப்பு, அது ஒடுக்கப்பட்டவன் மீதான வெறுப்பின் மூலமாக அவர்களை கொச்சைப்படுத்துவதன் மூலமாக நம்ம தன்னை உயர்வாக கருதி கொள்வான். அது மாதிரி ஒவ்வொரு எதிர்ப்பின் வழியாக, வெறுப்பு அரசியலின் வழியாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்வது, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வந்து பெரும்பான்மை வாதத்தை முன்வைப்பது. இப்போ ஏன் இஸ்லாமிய வெறுப்பை வந்து பாஜக ஒரு முதலீடாக தேர்தல் அரசியலுக்கு பயன்படுத்துறான்னா, சிறுபான்மை மக்களுடைய எதிர்ப்பின் வழியாக பெரும்பான்மை மக்களை அவர்களால் திரட்ட முடியும். ஏன்னா சாதிய அடுக்குமுறைகளை இந்தியாவிற்குள் இருக்கக்கூடிய எல்லா சமயங்களும் ஏற்றுக்கொண்டது. உலகத்தில் கிறிஸ்தவத்தில் எங்குமே சாதி கிடையாது. உலகத்தில் இந்தியாவிற்குள்ளே கிறிஸ்தவம் வருகிற போது, என் சனாதனத்தை, என் சாதியை ஏற்றத்தாழ்வை நீ ஏற்றுக்கொண்டால் உன் கர்த்தரை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் உன் கர்த்தரை ஏற்றுக்கிறேன், ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட சாமி கும்பிட்றேன், கர்த்தரையும் ஒரு சாமியாக ஏற்றுக்குருவேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனு, என் ஜாதியை நீ ஏற்றுக்கிறணும். உலகத்தில் எங்குமே இல்லாத அதிசயம் இந்தியாவில் அரங்கேறியது. கிறிஸ்தவ வெள்ளாளர், கிறிஸ்தவ பல்லர், கிறிஸ்தவ வன்னியர், கிறிஸ்தவ முதலியாரெலாம் வச்சுருக்கான். சாதியை சொன்னவன் கிறிஸ்தவனே கிடையாது, ஆனால் கிறிஸ்தவ பேரில் ஜாதி வச்சுருக்கான்ல. அதே அப்போ நீங்கள் இங்கே இந்த மண்ணிலே பிறந்த பௌத்தம் வந்து அப்புறப்படுத்தப்பட்டது. ஏன் அப்புறப்படுத்தப்பட்டது? அது சனாதனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, சாதியை ஏற்றத்தாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் அப்புறப்படுத்தப்பட்டது. அது பர்மாவில் இருக்குது, ஜப்பானில் இருக்குது, சீனாவில் இருக்குது, இலங்கையில் இருக்குது. இந்தியாவில் பிறந்த இடத்துல பெரும்பான்மையாக இல்லை. அப்போ இஸ்லாம் வந்து என்ன செஞ்சுச்சுன்னா, சாதிய அடுக்குமுறைகளை அது ஏற்றுக்கொள்ளவில்லை. 9:59க்கு ஒருவன் இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கொண்டான் என்றால் 10 மணிக்கு அவனுக்கு பறையன் பட்டம் போய்விடும் என்று தந்தை பெரியார் சொன்னார். சாதிய நோய்க்கு அது ஆன்மீகத்தை, அதாவது கடவுளின் பெயரால் தான் சாதியை நியாயப்படுத்தினா, கடவுளின் பெயரால் அது சாதியை அடித்து நொறுக்கியது. அதனால இஸ்லாமிய வெறுப்பு என்பது சனாதனத்தை வந்து யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களெல்லாம் இஸ்லாமிய வெறுப்பை வந்து இயல்பாக ஏற்றுக்கொள்வார்கள். சாதியத்தை யாரெல்லாம் போற்றுகிறார்களோ அவர்களெல்லாம் இயல்பாக இஸ்லாமிய வெறுப்புக்கு ஆளாவாங்க. அது மாதிரியே ஆதிக்கவாதிகள் அத்தனை பேருமே திராவிட எதிர்ப்பாளர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி என்னன்னா, சாதியவாதிகள் எல்லாருமே
தலித் வெறுப்பாளர்களாக இருப்பாங்க. அது ஒரு இந்த வெறுப்பு அரசியலை மையமாக வைத்து கொண்டு விளையாடுவது என்பதை மோடியிலிருந்து விஜய் வரைக்கும் சமகாலத்தில் நிகழ்த்தி காட்டுறார்கள். அந்த அரசியல் என்பது நீண்ட தூர பயணம் கொண்டதாக இருக்க வாய்ப்பில்லை. அது முடிவுக்கு வந்துடும். நீங்கள் ஆட்சி அதிகாரம் உங்கள் கைகளிலே வழங்கப்பட்டிருக்கிறதை இதை வைத்து கொண்டு ஏதாவது தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஒரு மாற்றத்தை விளைவிக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும், திமுக ஆட்சியை விட அதிமுக ஆட்சியை விட கூடுதல் நலத்திட்டங்களை கொண்டு வந்தால்தான் இந்த ஆட்சி நீடிக்குமே தவிர இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாருன்னா உள்ளாட்சி தேர்தலையே உங்களுக்கு எதிர்நிலைப்பாட்டை மக்கள் எடுத்து விடுவார். தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி.